இதோ சினிமா ரசிகர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம மாசான படத்தை பத்தி பேசப் போறோம். நம்ம தல அஜித் குமார் நடிப்புல அதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல வெளிவந்த குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி படம் பத்திதான். என்ன சொல்றீங்க? ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு சுருக்கமா பாத்துறலாம். நம்ம தல அஜித் 1 இல்ல 2 இல்ல 3 வேஷங்கள்ல வராருங்க. அடேங்கப்பா, இது ஒரு மாஸ் ஆக்ஷன் காமெடி படம். குற்றம், திருந்தி வாழுறது, குடும்ப பாசம்னு தமிழ்நாட்டு பின்னணியில கதை நகருது. அதிக் ரவிச்சந்திரன் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஸ்டைலா பிளாஷியா படம் எடுக்கிறதுல அவருக்கு லாடி. இந்த படத்துலயும் அதை எதிர்பார்க்கலாம். கூட யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம எவர்கிரீன் த்ரிஷா, மிரட்டலான அர்ஜுன் தாஸ், அப்புறம் பாப் குயின் உஷா உதுப் மேடம்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. இசை யாரு? நம்ம ஜி.வி. பிரகாஷ் குமார். பாட்டெல்லாம் சும்மா தியேட்டர்ல தெரிக்க விட்டிருக்கும்னு டீசர்லயே தெரிஞ்சது. இந்த படத்தை தயாரிக்கிறது யாரு தெரியுமா? மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அவங்களுக்கு இதுதான் முதல் தமிழ் படம். இந்த மாதிரி படங்கள் ஏன் நம்ம ஊருல ஹிட் ஆகுது? நம்ம தமிழ் சினிமாவுக்கு எப்பவுமே இந்த மாதிரி லார்ஜர் தன் லைஃப் ஹீரோக்கள் மேல ஒரு தனி பிரியம் உண்டுங்க. படத்துல சென்னை ஸ்லாங், நம்ம ஊரு வைப் எல்லாம் கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம தல அஜித்தோட மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எதிர்பார்ப்பு எகிரிடுச்சு. 3 அஜித் ஒரே படத்துல, அதுவும் ஆக்ஷன் காமெடி கலந்து. இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? தியேட்டர்ல எந்த அஜித்துக்கு விச்சில் பறந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பத்தி பேசுவோம். படம் எந்த அளவுக்கு வசூல் செஞ்சது? முதல் நாள், அடேங்கப்பா, தமிழ்நாட்டுல மட்டும் முதல் நாளே 28.5 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. சென்னையோட முக்கிய தியேட்டர்கள்ல 95 விழுக்காடு ஷோ ஹவுஸ்ஃபுல். இது அஜித்தோட கேரியர்ல ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். கிட்டத்தட்ட அவரோட வலிமை படத்தோட சாதனையை சமன் செஞ்சிருக்கு. ஆனா 2வது நாள் வசூல் கொஞ்சம் குறைஞ்சது. தமிழ்நாட்டுல 10 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு. முதல் 2 நாள்ல தமிழ்நாட்டு வசூல் மட்டும் 43 கோடி ரூபாய் தாண்டுச்சு. பெரிய நகரங்கள்ல கொஞ்சம் திராப் இருந்தாலும் திண்டுக்கல் மாதிரி சின்ன ஊர்கள்ல 78 விழுக்காடு ஆக்கியூபன்சி யோட படம் ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருந்திருக்கு. தமிழ்நாடு தாண்டி எப்படி? கர்நாடகா, கேரளால ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஆனா வட இந்தியாவுல கொஞ்சம் டல் தான். தெலுங்கு டப்பிங் 2வது நாள்ல சுமார் 15 முதல் 16 விழுக்காடு வரை ஆக்கியூபன்சி காட்டியிருக்கு. உலகம் முழுக்க சேர்த்து முதல் 3 நாள்ல படம் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டிடுச்சு. நம்ப முடியுதா? வெறும் 3 நாள்ல உலகம் முழுக்க 100 கோடி ரூபாய் வசூல். அதுவும் பெருசா ப்ரமோஷன் எதுவும் இல்லாமலே. அஜித்தோட ஸ்டார் பவர் வேற லெவல்ங்க. சரி, வசூல் நல்லா இருந்தாலும் எல்லா படத்துக்கும் சில சர்ச்சைகள், விவாதங்கள் இருக்குமே. இந்த படத்துக்கும் அது உண்டு. முதல் சர்ச்சை வன்முறை. படத்துல சண்டை காட்சிகள் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. ஆனா இது வன்முறையை ரொம்ப பெருசா காட்டுதா? தேவையில்லாம இளைஞர்கள் இதை பார்த்து கெட்டு போவாங்களா?னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. சில பேர் இது வெறும் பொழுதுபோக்கு சினிமாப்பா, இத போய் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. மற்றவங்க, இல்ல இந்த மாதிரி மாஸ் ஹீரோ பண்றத பார்த்து பசங்க நிஜ வாழ்க்கையிலையும் செய்ய நினைப்பாங்கன்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? அடுத்தது ப்ரொமோஷன். அஜித் சார் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் எதுக்குமே வரல. இது ஒரு புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி இல்ல தேவையில்லாத ரிஸ்கா? ஒரு பக்கம் இது படத்துக்கு ஒரு மர்மத்தை கொடுத்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பை அதிகமாக்கிடுச்சு. அதனால தான் அட்வான்ஸ் புக்கிங்லேயே 7.89 கோடி ரூபாய் வசூல் ஆச்சு. இன்னொரு பக்கம் பொதுவான ரசிகர்களை இது தியேட்டருக்கு வரவிடாம தடுத்துடுச்சா? அதனால தான் 2வது நாள் வசூல் குறைஞ்சதா?னு சிலர் கேட்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க. ஒரு பெரிய ஹீரோ ப்ரொமோஷனுக்கே வராம இருந்தும் படம் ஹிட் ஆகுதுன்னா அது அந்த ஹீரோவோட மாசா? இல்ல கதையோட பலமா? இது தமிழ் சினிமாவுக்கு நல்லதா இல்லையா? இந்த படம் தமிழ் சினிமாவோட போக்குல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அஜித் தான் இன்னமும் பாக்ஸ் ஆபீஸ் கிங்னு இது நிரூபிக்குது. ஆனா இதனால நல்ல கதையம்சம் உள்ள சின்ன படங்கள் பாதிக்கப்படுதா? கலவையான விமர்சனங்கள் வர்றதால ஸ்டார் பவர் மட்டுமே போதுமா, கதை முக்கியம் இல்லையாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. சரி, சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டுல ரசிகர்கள் எப்படி கொண்டாடுனாங்கன்னு பார்ப்போமா? சென்னையில கேட்கவே வேணாம். அஜித் ரசிகர்கள் பட்டைய கிளப்பிட்டாங்க. பெரிய பெரிய கட் அவுட், அதுக்கு பாலாபிஷேகம்னு திருவிழா மாதிரி கொண்டாட்டம். முக்கியமா ரோகிணி தியேட்டர்ல பாட்டு வரும்போதெல்லாம் ரசிகர்கள் எழுந்து ஆடுனது, விசில் பறந்தது எல்லாம் வேற லெவல். சோசியல் மீடியாலையும் ஹேஷ்டேக் குட் பேட் அக்லி ஹேஷ்டேக் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு.
மதுரை பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற தங்கரிகல்ஸ் தியேட்டர்ல 90 விழுக்காடு ஆக்கியூபன்சி இருந்ததா சொல்றாங்க. அங்க இருக்கிற இளைஞர்கள் அஜித் பேசுற டயலாக்கை பேசி தெருவுல கொண்டாடிருக்காங்க. இது கிராமப்புறங்கள்லயும் அஜித்துக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு காட்டுது. ஊர் கூடி தேர் இழுத்தா மாதிரி நம்ம தல ரசிகர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து படத்தை தூக்கி நிறுத்திட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சென்னை, மதுரை மாதிரி பெரிய நகரங்களை விட திண்டுக்கல் மாதிரி ஒரு ஊர்ல நைட் ஷோ 95 விழுக்காடு ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? சின்ன ஊர் ரசிகர்கள் பல மணி நேரம் பயணம் செஞ்சு முதல் நாள் ஷோ பார்த்திருக்காங்க. இதுதான் தமிழ் சினிமாவின் உண்மையான பலம். இப்போ படம் பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்க, விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். ரசிகர்கள் பெரும்பாலும் அஜித்தோட 3 வேஷத்தையும் கொண்டாடிட்டாங்க. ட்விட்டர்ல எலக்ட்ரிஃபையிங் பெர்ஃபார்மன்ஸ்னு புகழ்ந்தாங்க. படத்தோட டீசர் 24 மணி நேரத்துல 32 மில்லியன் வியூஸ் போய் தமிழ்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஆனா சில ரசிகர்கள் கதை கொஞ்சம் யூகிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஏமாற்றம் தெரிவிச்சாங்க. விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க? அஜித்தோட கரிஸ்மா, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் சூப்பர்னு பாராட்டுனாங்க. ஆனா திரைக்கதை கொஞ்சம் பலவீனமா இருக்குன்னு சொன்னாங்க. காமெடியை பொறுத்தவரை யோகி பாபுவோட பங்கு சிலருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சிலருக்கு அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகலன்னு கருத்து சொன்னாங்க. ஆனா படத்தோட விஷுவல்ஸ், ஜிவி பிரகாஷோட இசைக்கு நல்ல மார்க் போட்டிருக்காங்க. இங்க ஒரு ஆச்சரியமான புள்ளிவிவரம் சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டுல முதல் வார இறுதி அட்வான்ஸ் புக்கிங்ல குட்பேட் அக்லி ரூ. 28.46 கோடி, நம்ம விஜயோட லியோ ரூ. 26.58 கோடி படத்தோட வசூலையே முந்திருச்சு. அடேங்கப்பா, ஒரு ஜாலியான சம்பவமும் நடந்துச்சு. சென்னையில ஒரு தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ரசிகர் திடீர்னு எழுந்து நின்னு அஜித் மாதிரி ஐ எம் வெயிட்டிங்னு பயங்கர சத்தமா கத்திட்டாராம். தியேட்டரே சிரிப்புல அதிர்ந்திடுச்சு. அப்புறமா அவர் தலையோட ஸ்வாக்ல தன்னை மறந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்டாராம். பாத்தீங்களா ரசிகர்களோட அன்பை? மொத்தத்துல குட்பேட் அக்லி படம் அஜித்தோட ரசிகர்களுக்கு ஒரு செம ட்ரீட். பாக்ஸ் ஆபீஸ்ல கலக்குனாலும் சில விவாதங்களையும் கிளப்பிருக்கு. இது பாட்ஷா மாதிரி ஒரு கல்ட் படமா மாறுமா, இல்ல வழக்கமான மாஸ் படமா இருக்குமான்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை இந்த படத்தோட வெற்றி அதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணியை மறுபடியும் இணைக்குமா? பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த படம் பத்தி உங்க கருத்து என்ன? உங்களுக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? பிடிக்காத விஷயம் எது? நீங்க தியேட்டர்ல பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவியுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.